ஒரு வழியா லிஃப்ட் மேல வந்துருது. ஓல்டு பாயோட டெட் பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோ வந்து சேர இந்த பக்கம் ஒரு பிஷப்பா காட்டுறாங்க. பிஷப்பா ஒரு ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான். அந்த இன்டர்வியூல ஏங்க நீங்க ஒரு கத்தோலிக் சபை வச்சிருக்கீங்கல்ல, அந்த சபையில இருக்கவங்க தப்பு பண்ணிட்டா அவங்கள அடிச்சுதான் தண்டிப்பீங்களாமே, எந்த சாமிங்க அடிச்சு தண்டனை கொடுக்க சொல்லிச்சு, இதெல்லாம் நியாயமான ரிப்போர்ட்டர் கேட்க பிஷப் அந்த கேள்விக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கில்லர் டீச்சர்னு ஒருத்தவனுக்கு கால் பண்ணி பேசினால, இப்ப அந்த டீச்சர் பிஷப்புக்கு கால் பண்ணி ஏங்க நீங்க ஒரு ஆள் அனுப்புனீங்களே கில்லர்னு, அவனை சொன்ன வேலையை முடிச்சிட்டாங்க, ரகசியம் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு, நான் கேட்ட பணம் எங்கன்னு டீச்சர் பிஷப் கிட்ட கேட்க என் சபையை சேர்ந்தவங்கள தான் பார்க்க போறேன், அவங்க கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுத்துறேன்னு பிஷப் காலை கட் பண்ண அந்த பக்கம் ஓல்டு பாயோட டெட் பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோ போனார்ல, ஆக்சுவலா கில்லர் ஓல்டு பாயை ஷூட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஓல்டு பாயோ ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து இவரோட உடம்புலயே ஏதோ ஒரு சிம்பிளா வரைஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னொரு காலத்துல வாழ்ந்த டாவன்சின்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட ஒரு டிராயிங்ல வரையப்பட்ட பொசிஷன்ல தான் ஓல்டு மேனும் இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஓல்டு மேன் ஏதோ ஒன்னு சொல்ல வராருன்றது தெரியுது. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஓல்டு பாய்க்கு பக்கத்துல ஆர்டர்ஸே இல்லாத நம்பரும் அதுக்கு கீழே அர்த்தமே இல்லாத வாக்கியங்களும் எழுதிருக்கு. இதை பத்தின விளக்கம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேப்டன் ஹீரோ கிட்ட கேட்க அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க சோஃபின்னு ஒரு லேடி போலீஸ் வரா. வந்தவ கேப்டன் கிட்ட, கேப்டன் நான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வரேன், ஓல்டு பாய் சாகிறதுக்கு முன்னால ஆர்டர்ஸே இல்லாத நம்பர் எழுதி வச்சிருக்காரு, இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லன்னு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு கேப்டன் கிட்ட சொன்ன ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, உங்க எம்எஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுமா, இதுல அவங்களோட நம்பர் இருக்கு, கால் பண்ணி பேசுங்கன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் அவரோட போன் எடுத்து அந்த நம்பருக்கு டயல் பண்றாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. போன் போற இடம் அமெரிக்கன் எம்பசி இல்ல, அந்த பக்கம் பேசுறது ஹீரோயின். அதாவது ஹீரோயினோட ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வாய்ஸ் கேக்குது. ஒண்ணுமே புரியாத ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட, எங்க இது கரெக்டான நம்பரான்னு விசாரிக்க, அது கரெக்டான நம்பர் தான், கால் கனெக்ட் ஆகணும்னா நான் உங்ககிட்ட கொடுத்த பேப்பர்ல 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை போன்ல டயல் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்ல பேப்பர்ல எந்த விதமான நம்பர்ஸுமே இல்ல. சோ ஹீரோயின் மறைமுகமா ஏதோ ஒன்னு சொல்ல வரான்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ரெக்கார்டை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுல கேப்டன்ற ஒருத்தவரை உங்களை கூட்டிட்டு வந்தாரு இல்ல, அது கொலை கேஸ்ல கொலகார யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, உங்களை கொலகாரன்னு கோத்து விட தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிடுங்கன்னு ஹீரோயினோட வாய்ஸ் ஓடி முடிக்க பதட்டமான ஹீரோ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இவர் பாத்ரூம் வரும்பொழுது இவருக்கு முன்னாலேயே ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறா. ஹீரோயினை பார்த்த ஹீரோ, யாருமா நீ, இங்க என்னதான் நடக்குதுன்னு விசாரிக்க, முதல்ல உங்களோட பாக்கெட்டை செக் பண்ணுங்க, ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல பாக்கெட்ல ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கு. இது மூலமா ஹீரோ எங்க போறாரு என்ன பண்றாருன்றதை கேப்டனோட ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிவைஸை பார்த்த ஹீரோ, எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த உண்டியல்ல விழுந்த 9 ரூபா நோட்டு மாதிரியே இருக்கானே கேப்டன், அவன் என்ன கொலகாரன்னு நினைக்கிறான், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன்னு ஹீரோ கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இறந்து போனாருல்ல ஓல்டு பாய், அவர் என்னோட தாத்தா தான், அவர் சாகிறதுக்கு முன்னால அர்த்தமற்ற வார்த்தைகளை எழுதி வச்சிருக்காருன்னு இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் பாத்தீங்களே, அதுல நீங்க பார்த்த சென்டென்ஸ் மட்டும் இல்ல, மூணாவதா ஒரு சென்டென்ஸும் இருந்துச்சு, நீங்க வரதுக்கு முன்னால கேப்டன் தான் அழிச்சிட்டு இருக்காரு, இதுதான் அந்த மூன்றாவது சென்டென்ஸ்னு ஓல்டு பாய் எழுதுனத ஆல்ரெடி போட்டோ எடுத்து வச்சிருந்த ஹீரோயின் இப்ப அந்த போட்டோவை ஹீரோ கிட்ட காட்ட அதுல P.S ஃபைண்ட் ராபர்ட்னு எழுதிருக்கு. ராபர்ட்ன்றது ஹீரோவோட பேரு. அப்ப P.S என்னவா இருக்கும்னு ஹீரோ யோசிக்க, அது ஹீரோயினோட பேர் தான். ஹீரோயினோட பேரு சோஃபி. சின்ன வயசுல இருந்து ஓல்டு பாய் ஹீரோயினை பிரின்சஸ் சோஃபின்னு தான் கூப்பிடுவாரு. சோ அதோட ஷார்ட் ஃபார்மா P.S எழுதிருக்காரு. இதை வச்சு பார்த்தா ஓல்டு பாய் ஹீரோ மூலமா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைச்சிருக்காரு. பட் அதுக்கு முன்னால அவர் இறந்துட்டதுனால இறக்கிறதுக்கு முன்னால ஹீரோவை போய் பாரு அப்படின்னு சிம்பாலிக்கா எழுதி வச்சிருக்காரு. ஏன் ஓல்டு பாய் ஹீரோயின் கிட்ட டைரக்டா சொல்லலனா, சின்ன வயசுல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்து ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, தாத்தா கிட்ட பேசுறதையும் நிறுத்திட்டா, அதனாலதான் ஓல்டு பாயால ஹீரோயின் கிட்ட எந்த விஷயம்